கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த சில வாரங்களாக பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலிலே உள்ள 2 அனுபவங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும் என்பதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, கனவீனமுள்ள சரீரம் மகிமையுள்ளதாக எழுப்பப்படும் என்பதை குறித்தும் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ளதாக எழுப்பப்படும், கனவீனமுள்ள சரீரம் மகிமையுள்ளதாக எழுப்பப்படும். 3வது அனுபவம், பலவீனமுள்ள சரீரம் பலமுள்ளதாக எழுப்பப்படும் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பலவீனமுள்ள சரீரம்தான், ஆனால் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலிலே அந்த சரீரம் எழுப்பப்படும் போது எப்படி எழுப்பப்படுகிறது என்றால், அல்லது எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறது என்றால், பலம் உள்ளதாக எழுப்பப்படுகிறதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். பலவீனமுள்ள சரீரம் பலம் உள்ளதாக எழுப்பப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நாம் இந்த உலகத்திலே இருக்கும் வரை சரீரத்திலே பலவிதமான வியாதிகள், பலவிதமான பலகீனங்கள் இவற்றிற்குள்ளாக ஆட்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. வியாதி பலவீனம் என்று சொல்லும்போது எந்த க்ஷணப்பொழுதிலும் அது ஒரு மனிதனை தாக்கக்கூடியதாகவே தான் காணப்படுகிறது. எனவே நம் சரீரம் பலவீனமடைந்து எந்த கிரியையும் செய்ய இயலாததற்கு ஏதுவாகிறது உண்டு. ஆனால் பலவீனப்பட்ட வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே இருந்த நாட்களிலே எப்படி அவர் அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் வேத வசனத்தின் மூலமாக தியானிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு வீட்டில் இருந்த வேளையிலே அவருக்கு முன்பாக ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய ஜீவியத்தில் இருந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அவனுடைய ஜீவியத்தில் உண்டாயிருந்த எல்லா வியாதிகளையும் குணமாக்கி, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இருந்த நாட்களிலே அவர் பலவீனப்பட்டவர்களை, வியாதிப்பட்டவர்களை குணமாக்கக்கூடியவராக காணப்பட்டார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போதும் அங்கே தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்றால், பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் கொண்டு வந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அந்த வேளையிலே பேதுருவும் யோவானும் அவனுடைய ஜீவியத்தில் இருந்த எல்லா பலவீனத்தையும் குணமாக்கி அவனை தேவாலயத்திற்குள் வந்து தேவனை துதித்து ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் அநேகருடைய வியாதிகள் குணமாக்கப்பட்டிருக்கிறது.
அநேகருடைய பலவீனங்கள் சௌக்கியமாக்கப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த பூலோக வாழ்க்கையிலே யாருக்கு வேண்டுமானாலும் சரீரத்திலே பல சூழ்நிலைகளினூடாக செல்லும்போது வியாதிகளும் பலகீனங்களும் வரலாம். ஆகவேதான் இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் என்றால் பலவீனமுள்ள சரீரம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கும் போது தேவன் நம்முடைய ஜீவியத்திலே பலவீனத்திலே பலன் கொடுத்து நம்மை தாங்கி ஏந்தி சுமக்கக்கூடியவராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய ஜனங்களின் விஷயத்திலும் கூட மிகுதியான வேலை நிமித்தமாக அல்லது பலவித சோதனைகளினூடாக கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களில் சரீர பிரகாரமாகவோ அல்லது உள்ளான மனிதனிலோ பலவீனப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆவிக்குரிய ஜனங்கள் பலவீனப்படுகிற வேளைகளிலேயும் கூட தேவனுடைய பலம் பூர்ணமாக விளங்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே நாமும் கூட அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து நம்மால் சொல்ல முடியும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று நாம் அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து நாமும் சொல்ல கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கி இருக்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஜீவியத்திலே சில வேளைகளிலே பலவீனங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். ஆனால் அந்த பலகீனத்திலே, அந்த வியாதியிலே நீங்கள் தேவனுடைய வல்லமை உங்கள் ஜீவியத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை விளங்கச் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறான், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறான். ஆகவே ஆவிக்குரிய ஜனங்களுக்கு வியாதிகள் பலகீனங்கள் வரும்போது அவர்கள் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு காரியம் உண்டு. அவர்கள் எதிலே மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், இந்த என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய வல்லமை என் ஜீவியத்திலே உண்டாயிருக்கிறது, இந்த எல்லா பலவீனத்திலையும் தேவ பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று நல்ல அறிக்கை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, நீங்கள் பலவீனராய் இருக்கும்போது தேவனுடைய வல்லமை உங்களிலே கிரியை செய்வதை அனுபவிக்கும்படியாக உங்கள் சரீரங்களை நீங்கள் யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலேயும் கூட உங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு என்றென்றைக்கும் ஜீவிக்கும்படி பலமுள்ள சரீரமாய் எழுந்திருக்கும் என்பதை வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் பலவீனம் உள்ள சரீரம் பலமுள்ளதாக எழுப்பப்படும். பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து படிக்கும்போது தெய்வப்பிள்ளை, இந்த பூலோக வாழ்க்கையிலே பலகீனங்கள் வந்தாலும் அதிலே தேவ வல்லமை தாங்கக்கூடியதாய் இருக்கிறது, குணமாக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அனுபவத்திலே தங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் உயிர் தெழும்பும் போது தெய்வ பிள்ளையே, பலவீனம் உள்ள சரீரம்தான், ஆனால் அது பலம் உள்ளதாக எழுப்பப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்.
நான்காவதாக தெய்வப்பிள்ளையை பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிற நான்காவது அனுபவத்தை குறித்து தியானிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்க முடியும். என்ன படிக்கிறோம்? ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக எழுப்பப்படும் என்று நாம் படிக்கிறோம். ஜென்ம சரீரம் என்று சொல்லும்போது தெய்வப்பிள்ளையே அது இயற்கையின் பிரமாணங்களுக்குட்பட்டிருக்கிறபடியால் புவி ஈர்ப்பு விசை போன்ற இயற்கையின் விதிகளால் ஆளப்பட்டு வருகிறது தெய்வப்பிள்ளையே. ஆனால் ஆவிக்குரிய சரீரமோ ஆவிக்குரிய சாத்தியக்கூறுகள் அனைத்தும் உடையதாய் இருக்கும். அது தோன்றவும் மறையவும் கூடியதாக காணப்படும். தெய்வப்பிள்ளையே, நடப்பதற்கு கால்களையோ வேலை செய்வதற்கு கைகளையோ உள் பிரவேசிப்பதற்கு திறக்கப்பட்ட கதவுகளையோ அது சார்ந்திருப்பது கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உண்டாயிருந்த ஒரு சம்பவம் அதற்கு சாட்சியாக காணப்படுகிறது. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது சீஷர்கள் ஒரு பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்குள் அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று படிக்கிறோம். அப்படி அவர்கள் கூடியிருந்த வேளையிலே என்ன நடந்தது? தெய்வப்பிள்ளையே, இதோ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆவிக்குரிய சரீரத்தோடு பூட்டியிருந்த வீட்டிற்குள் வந்து கூடியிருந்த சீஷர்களுக்கு நடுவே நின்று அவர் உரைத்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று படிக்கிறோம். பாருங்கள், பூட்டியிருந்த வீட்டிற்குள் கூடியிருந்த சீஷர்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நின்று உரைக்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று. தெய்வப்பிள்ளையே, அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை நாம் சற்று தியானிக்கிற வேளையிலே அவருடைய சரீரத்திலே தெய்வப்பிள்ளையே எலும்புகளும் ஆணி தழும்புகள் உள்ள கரங்களும் பாதங்களும் கொண்ட சரீரமாகவே தான் அது காணப்பட்டது. ஆம் தெய்வப்பிள்ளையே, நாம் ஆவிக்குரிய ஜனங்களாக காணப்படுகிறோம். ஒரு உன்னத ஜீவியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதத்திலே படிக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்திலே நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற மேன்மையான சுதந்திரத்திலே நாம் காணப்படும்படியாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் வரும்படியாக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அவர் நம்முடைய ஜென்ம சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபப்படுத்துவாராக என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஆகவேதான் தெய்வப்பிள்ளையே, நமக்கு இப்பொழுது ஒரு ஜென்ம சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் பரிசுத்தவான்களாக மறுரூபமாக்கப்படும் போது தெய்வப்பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலே ஒரு விண்ணின் சாயல், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், ஒரு ஆவிக்குரிய சரீரம் உண்டாயிருக்கும். அந்த சரீரம் தெய்வப்பிள்ளையே ஆவிக்குரிய சரீரமாய் இருக்கிறபடியால் தெய்வப்பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு பூட்டப்பட்ட வீட்டிற்குள் சீஷர்களுக்கு நடுவே போய் நின்றாரோ, அப்படி நம்முடைய சரீரம் தெய்வப்பிள்ளையை தோன்றுவதற்கும் மறைவதற்கும் ஏதுவான ஒரு சரீரமாக காணப்படும். ஆகவேதான் அந்த சரீரத்தை பற்றி சொல்லும்போது அது அழிவில்லாத சரீரம், அது பலமுள்ள சரீரம், அது தெய்வப்பிள்ளையே நம்முடைய ஜீவியத்திலே நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய சரீரமாக காணப்படுகிறது. ஆகவே தான் நாம் இந்த பூலோகத்திலே வாழ்கிற நாட்களிலே நம்முடைய கிரியைகளும் பிரதிக்கிரியைகளும் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றவைகளாக காணப்படக்கூடாது.
நம்முடைய கிரியைகள், பிரதி கிரியைகள் அனைத்தும் வேத வசனத்தின் சட்டத்திட்டத்தின்படியே நம் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்திலே நாம் படிக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ என்று நாம் அங்கே படிக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஒரு மகிமையுள்ள சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு அழியாத சரீரத்தை உயிர்த்தெழுதலின் நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த பவுல் அங்கே சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்காக நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், நமக்கு ஒரு லெக்கு உண்டு, நமக்கு ஒரு பந்தய பொருள் உண்டு. அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த லெக்கை அடையும்படியாக தான் நாம் தேவனால் அழைப்பை பெற்றிருக்கிறோம். அந்த லெக்கு என்னவென்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாளிலே நாம் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு, பலமுள்ள சரீரத்தோடு, அழியாத சரீரத்தோடு, ஆவிக்குரிய சரீரத்தோடு, மகிமையுள்ள சரீரத்தோடு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திக்க வேண்டும். நமக்கென்று உண்டாயிருக்கக்கூடிய நித்திய சுதந்திரத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய இலக்காக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலிலே உண்டாயிருக்கக்கூடிய 5வது அனுபவம் என்ன? வாசியுங்கள். இதோ 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சாவுக்கேதுவான சரீரம் சாவாமை உள்ளதாக எழுப்பப்படும் என்று நாம் படிக்கிறோம். மனிதனுடைய ஜீவியத்திலே மரணம் எதனால் உண்டானது? ஆத்துமாவிலே மரணம் எதனால் உண்டானது? சரீரத்திலே மரணம் எதனால் உண்டானது? பாவத்தால் தான் உண்டானது. ஆகவே தெய்வ பிள்ளையே, சரீரமானது இப்பொழுது மரணத்திற்குட்பட்டதாகவே தான் காணப்படுகிறது. அதை குறித்து தான் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ஒரே தரம் மரிப்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறார்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வ பிள்ளையே மரணத்தை என்ன செய்தார் என்றால், பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே என்ன செய்தார் என்றால் வெளியரங்கமாக்கினார். அதை தான் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலேயும் பாவத்தினால் உண்டான மரணத்தை பரிகரிக்கும்படியாக, அந்த மனிதனுடைய ஜீவியத்திலே அழியாத தன்மையுள்ள ஜீவியம் செய்யும்படியாக என்ன செய்தார் என்றால், ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவேதான் நாம் தேவனுடைய பார்வையிலே
ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். நித்திய ஜீவனை தெய்வ பிள்ளையே இழந்து போகாதபடி நாம் வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவேதான் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று இதோ தெய்வ பிள்ளையே நாம் அறிவுறுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தெய்வ பிள்ளையே நமக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும் போது நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே நாம் நித்திய ஜீவனை இழந்து போகக்கூடாது. அந்த நித்திய ஜீவனை தெய்வ பிள்ளையை சுதந்தரிக்கும்படியாக பூர்ண பரிசுத்தவான்களாக ஜீவிக்கிற அனுபவத்திலே தான் தேவன் என்ன செய்கிறார் என்றால், சாவுக்கேதுவான சரீரத்தை சாவாமை உள்ளதாக எழுப்பக்கூடியவராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய பிரகாரமாக இப்படிப்பட்ட உன்னத நிலவரங்களை அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தெய்வ பிள்ளையை எப்பொழுதும் ஆயத்தத்தோடு தான் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்ய வேண்டுமானாலும் கூட நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாளிலே நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், மறுரூபமாக்கப்படுவேன். என்னுடைய சரீரமானது அழியாமை உள்ளதாக, மகிமை உள்ளதாக, பலம் உள்ளதாக, சாவாமை உள்ளதாக, ஆவிக்குரிய சரீரமாக அது எழுப்பப்படும் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் நிறைவேறும்படியாக ஒவ்வொருவரும் தேவனுடைய கரங்களில் தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வரும்போது, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக எடுத்திருக்கிறோம். ஒரு முறை கூட அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதற்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒரு சத்தியம் நமக்கு வெளிப்படக்கூடியதாக காணப்படும். அங்கே நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த இடத்திலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்த பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, நாம் வேத வசனத்தின் மூலமாக பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய 2 விதமான அனுபவங்களை நம்மால் தியானிக்க முடியும். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். எபேசியருக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக சிலர் மரித்திருக்கலாம், பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக சிலர் ஜீவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாளிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், ஆவிக்குரிய சரீரத்தோடு, அழிவில்லாத சரீரத்தோடு அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்றால், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோடு தான் தேவன் நம்மை என்ன செய்தாராம்? உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த போது அவர்களுடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டிருந்திருக்கிறது என்றால், அவர்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக காணப்பட்டார்கள். ஆனால் அந்த அனுபவத்தை அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் உண்டாயிருந்த கீழ்ப்படியாமையின் மூலமாக இழந்து போனார்கள். மறுபடியுமாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பூர்ணமான பலியின் மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் பூர்ண பரிசுத்தவான்களாக, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக தெரிந்து கொண்டு அப்படியே வெற்றியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக வழி நடத்தி வருகிறார். தெய்வ பிள்ளையே, இரண்டாவது அனுபவம் என்ன என்று நாம் படிக்கிறோம் என்றால், எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதுதான் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய இரண்டாவது அனுபவமாய் இருக்கிறது. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய இரண்டாவது அனுபவம் அவருடைய ஜீவியத்தில் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ரெண்டு அனுபவங்களும் ஒரு மனிதனை பூர்ண பரிசுத்தன் என்று சொல்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. இந்த ரெண்டு அனுபவங்களும் ஒரு மனிதனை பூர்ண பரிசுத்தவான் என்கிற நிலவரத்திற்கு தெய்வ பிள்ளையே வளரச் செய்ய வேண்டுமானால், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பலியை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இரத்தம் சிந்திருக்கிறார் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பூர்ண பலியை விசுவாசிக்காமல் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளாக ஒரு மனிதன் வர இயலாது. தெய்வ பிள்ளையே, நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உண்டாயிருந்ததான தெய்வ பிள்ளையே லேவிய ஆசாரியத்துவத்தின் குறைவுபாடுகளை குறித்து நாம் வேதத்திலே நாம் படிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனிதன் இப்படிப்பட்ட ஒரு பூர்ண பரிசுத்தவானாக தேவனுக்கு முன்பாக நிலை நிற்கும்படியாக பிரயாசித்தான். ஆனால் அது அவனுக்கு கூடாதபடியே காணப்பட்டது. மனிதன் தேவன் எதிர்பார்த்த பூர்ணத்திற்குள்ளாக வளர இயலவில்லை. அதற்கு காரணம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவிய ஆசாரியத்துவத்திலே அநேக குறைவுபாடுகள் உண்டாயிருந்தது. முதலாவது எப்படிப்பட்ட குறைவுபாடு உண்டாயிருந்தது என்றால், பிரதான ஆசாரியன் தானே பரிசுத்தமாகுதலையும் பூர்ணமாகுதலையும் பயிற்சி செய்ய முடியாதவனாக காணப்பட்டான். அதற்கான காரணம் தெய்வ பிள்ளையே, பிரதான ஆசாரியன் செலுத்தி வந்த பலிகள் அவனுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கவோ அவனுடைய ஜீவியத்தை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாக காணப்பட்டது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வரும் காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை
பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்ட லேவிய ஆசாரியத்துவத்திலே குறைபாடுகள் உண்டாயிருந்தது. ஒரு மனிதன் பூர்ணப்பட கூடாதபடி மனிதனுடைய மனசாட்சியை அவனுடைய பலிகளும் ஆராதனைகளும் பூர்ணப்படுத்த கூடாதவைகளாக தான் காணப்பட்டது. அது லேவிய ஆசாரியத்துவத்திலே காணப்பட்ட குறைபாடாக காணப்பட்டது. இரண்டாவதாக, லேவிய ஆசாரியத்துவத்தின் மூலம் ஜனங்கள் தெய்வ பிள்ளை பூரணத்தை அடைந்து கொள்ளவில்லை. முதலாவது, பிரதான ஆசாரியன் தானே பரிசுத்தமாகுதலையும் பூர்ணமாகுதலையும் பயிற்சி செய்ய இயலாதவனாக காணப்பட்டான். இரண்டாவது, லேவிய ஆசாரியத்துவத்தின் மூலமாக ஜனங்களும் கூட பூரணத்தை அடைந்து கொள்ள கூடாதவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளை எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் அதை குறித்து படிக்க முடியும். ஆரோனுடைய முறைமையின்படியுள்ள பழைய ஏற்பாட்டு லேவிய ஆசாரியத்துவம் அதற்கான அழைப்பு, பிரதிஷ்டை, அபிஷேகம் இவற்றினால் ஜனங்களை பூர்ணத்திற்கு நடத்தக்கூடாதபடி காணப்பட்டது என்பதை நாம் அங்கே படிக்கிறோம். மூன்றாவதாக, லேவிய ஆசாரியத்துவத்திலே காணப்பட்ட குறைபாடை குறித்து எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். மோசேயின் கையினால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணமாக்க கூடாததாக காணப்பட்டது என்று நாம் அங்கே படிக்கிறோம். நான்காவதாக, தெய்வ பிள்ளையே, மிருக பலிகளால் பாவத்தை நீக்கவும் மனசாட்சியை சுத்திகரிக்கவும் முடியாததாக காணப்பட்டது. அதை குறித்து எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். இப்படியாக தெய்வ பிள்ளையே, மனிதன் பூரணத்தை அடைந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் தேவன் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான மற்றொரு ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்த வேண்டியதாயிருந்தது என்பதை வேத புஸ்தகத்தின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற நாம் தேவனுடைய உன்னத ஆசீர்வாதங்களாகிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கூடியவர்களாக காணப்படுகிறோம். அது நம்மை தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூர்ண பரிசுத்தத்தின் வாழ்க்கை வாழ செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையா, அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே லேவிய ஆசாரியத்துவத்தின் மூலமாக மனிதனும் பிரதான ஆசாரியனும் பூர்ணப்பட இயலாதபடி காணப்பட, தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பூர்ண பரிசுத்தவான்களாக வாழும்படியாக நம் ஜீவியத்திலே அதை பயிற்சி செய்யும்படியாக எப்படிப்பட்ட காரியங்களை புதிய ஏற்பாட்டு காலத்திலே உண்டாக்கி இருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்கும் போது, முதலாவதாக பூர்ணமான பிரதான ஆசாரியரும் மத்தியஸ்தருமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலவீனமுள்ள மனுஷர் பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தப்பட்டனர். தெய்வ பிள்ளை, அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியனே எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான் என்றால், பலவீனமுள்ள மனுஷனாக காணப்பட்டான் என்பதை நாம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம்.
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலோ தேவன் என்ன செய்தார் என்றால், என்றென்றைக்கும் பூர்ணமான குமாரன் பிரதான ஆசாரியராக காணப்படும்படியாக நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தினார். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, நாம் முற்றுமுடிய ரட்சிக்கப்படும் வரைக்கும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவரிடத்திலிருந்து கிருபையையும் அவரிடத்திலிருந்து சகாயத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி எந்த நேரத்திலும் நாம் அவரிடத்திலே தைரியமாக கிட்டி சேர ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதை குறித்து எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே நாம் அதை குறித்து படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை பூர்ணப்படுத்தும்படியாக பூர்ணமான பிரதான ஆசாரியரும் மத்தியஸ்தருமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். எபிரேயர் நிருபக்காரன் எழுதும்போது சொல்கிறான், நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படி முதலாவது பிரதான ஆசாரியராக தேவனால் நியமிக்கப்பட்டவர்தான் நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் இன்றைக்கு ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளும் போது அது லேவிய ஆசாரியத்துவத்தின் முறைமையின்படி அல்ல, மெல்கிசதேக்கின் முறைமையின்படியே ஊழியத்திலே ஆசாரியராக நியமிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஒரு மனிதனை கிறிஸ்து இயேசுவிலே பூர்ணப்பட செய்யக்கூடியதாய் இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூர்ண பரிசுத்தத்தின் நிலவரத்தை தேவன் முதலாவது பூர்ணமான பிரதான ஆசாரியரும் மத்தியஸ்தருமான இயேசு கிறிஸ்துவை நியமித்து நிறைவேற்றுவதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நம்மை பூர்ணப்படுத்தும்படியாக காணப்படுகிற ஊழியம்தான் புதிய ஏற்பாட்டு ஊழியமாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களான பிரதிஷ்டையுள்ள 5 வித ஊழியர்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால் சபையிலே ஏற்படுத்தி வருகிறார். அவர்களை வேதம் என்னவென்று அழைக்கிறது என்றால் கிறிஸ்துவின் ஈவுகள் என்று அழைப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நீங்கள் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 7, 8, 13 வசனங்களை படிக்கும்போது அங்கே நாம் படிக்கிறோம், கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு கால ஊழியத்திலே தேவன் 5 விதமான ஊழியர்களை சபையிலே ஏற்படுத்தி அவர்களுக்கு என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்கு கிருபைகளை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் ஈவுகள் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் இந்த புதிய ஏற்பாட்டின் கால ஊழியத்தை
அவர்கள் செய்து ஒவ்வொரு மனிதனையும் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய நிலவரத்திலே வழிநடத்துவதற்கு கிருபைகளை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். தெய்வ பிள்ளையே, இப்படியாக தேவன் சபையிலே நியமிக்கிற 5 ஊழியர்களும் அல்லது 5 விதமான ஊழியங்களை பெற்ற ஊழியர்களும் தங்களை முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு பிரதிஷ்டை செய்து அடிமைகளாக அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவேதான் அதை குறித்து படிக்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 33ஆம் வசனத்தை படிக்கும் போதும் இந்த ஊழியக்காரர்களுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கையை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்று படிக்கிறோம். 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஒரு பரிசுத்தவான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூர்ணத்திற்குள்ளாக வளர்ச்சி அடையும் போது அவன் தன்னுடைய சொந்த ஜீவனையும் கூட வெறுக்கக்கூடியவனாகவே தான் காணப்படுவான். அதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றால், ஒவ்வொரு மனிதனையும் பூர்ணத்துக்கு நேராக வழிநடத்துவதற்கு ஏதுவாயிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று படிக்கிறோம். தேவன் புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் பூர்ணப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த 5 விதமான ஊழியக்காரர்கள் யார் யார்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக்குகிறவர்களாக வழிநடத்த அவர்கள் தங்கள் ஜீவனையும் தெய்வ பிள்ளையை நேசிக்காமல் தேவனுக்கென்று சேவை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையை அப்படி அவர்கள் ஊழியம் செய்யும் போது இந்த புதிய ஏற்பாட்டு சபையானது பக்தி விருத்தி அடைந்து விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையை, இப்படிப்பட்ட 2வது அனுபவம் தான் ஒரு மனிதனை கிறிஸ்து இயேசு அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக்கக்கூடியதாக காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக்கக்கூடிய ஊழியமாக காணப்படுகிறது. 3வது அனுபவம், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் ஆவியின் பிரமாணத்தை பெற்றிருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, மோசேயின் கையினால் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் ஒன்றையும் பூர்ணமாக்க கூடாதபடி காணப்பட்டதென்றால், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கக்கூடிய பிரமாணம் என்னவென்றால் ஆவியின் பிரமாணமாக காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு மனிதனோடும் கூட இருந்தார்.
அவர் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வருவார், செயல்படுவார், பின்பு கடந்து சென்று விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஜீவித்து வருகிற பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியானவர் கூட அல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தப்படுத்தி தெய்வ பிள்ளையே ஆவியின் பிரமாண என்கிற எல்லாவற்றிற்கும் மேலான பிரமாணத்தால் தேவன் அவர்களை வழிநடத்தக்கூடியவராக காணப்படுவார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணி ஆவியின் பிரமாணத்தினால் வழிநடத்தப்பட்ட அனுபவம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே உண்டாயிருக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயோ ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலையும் தேவன் அவனுடைய ஜீவியத்திற்குள் வாசம் பண்ணி ஆவியின் பிரமாணத்தினால், எல்லா பிரமாணங்களுக்கும் மேலான ஆவியின் பிரமாணத்தினால் வழி நடத்தக்கூடியவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியின் பிரமாணத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் தான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திற்கு நீங்களாக்கப்பட்டவர்களாக ஆக்கினை தீர்ப்புகளிலிருந்து விடுதலையாகி ஜீவிக்க தெய்வ பிள்ளையே அவர்களுக்கு அந்த ஆவியின் பிரமாணம் உதவி செய்யக்கூடியதாயிருக்கிறது. இதை நாம் எங்கே படிக்கலாம் என்றால், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே நம்மால் படிக்க முடியும். ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே என்று படிக்கிறோம். இங்கே பாவம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிவோம். ஆனால் மரணத்திலிருந்து நாம் எப்படி விடுதலையாக்கப்பட்டோம் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? நம்முடைய ஜீவியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளிலே அழிவில்லாததாக, தெய்வ பிள்ளையே ஆவிக்குரிய சரீரமாக பலம் உள்ளதாக மகிமை உள்ளதாக எழுப்பப்படும். அதை தான் இந்த இடத்திலே மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே என்று படிக்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே ஒவ்வொரு தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்னவென்றால், தெய்வ பிள்ளையே ஆவியின் பிரமாணத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தினாலே நாங்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறோம். அந்த பிரமாணம் எங்களை பாவத்திலிருந்தும் நித்திய மரணத்திலிருந்தும் எங்களை என்ன செய்து விட்டது? விடுதலை ஆக்கி விட்டது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம் என்கிற அனுபவத்தோடு ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒவ்வொரு மனிதனையும் பூர்ண பரிசுத்தவானாக தெய்வ பிள்ளையை வழிநடத்தும்படியாக உருவாக்கும்படியாக வளர்ச்சி அடையும்படியாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம்தான் ஆவியின் பிரமாணமாய் இருக்கிறது. 4வதாக நம்முடைய ஜீவியத்தை பூர்ணப்படுத்துகிறது மிக மேன்மையான பலியாகிய கிறிஸ்துதான். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். தம்மை தாமே ஒரு பூர்ண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் அப்படி செய்ததினாலே நமது மனசாட்சியை பாவங்களிலிருந்தும் செத்த கிரியைகளிலிருந்தும் நம்மை சுத்திகரித்தது மாத்திரமல்ல, நாம் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் செய்யவும் முற்றிலும் பூர்ண பரிசுத்தத்தின் நிலையை அடையவும் அவருடைய சமூகத்திலே தொடர்ந்து நித்தமும் ஜீவிக்கவும் தேவையான சகலத்தையும் தேவன் செய்து நிறைவேற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
13 14 வசனங்களை வாசிக்கும் போது, அப்படியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அந்த நிச்சயம் என்ன? பாவம் செத்த கிரியைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சுத்தமுள்ள மனசாட்சியோடு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பூர்ண ஜீவியம் செய்யும்படியாக, பூர்ண பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் நாம் இவ்வளவு நேரம் தியானித்த ஸ்லாக்கியங்களில் ஒன்றையும் பெற்று அவர்கள் அனுபவிக்கவில்லை. அவர்களுக்கு பழுதற்ற பலியாக கிறிஸ்து உண்டாயிருக்கவில்லை. அவர்களிடத்திலே ஆவியின் பிரமாணம் உண்டாயிருக்கவில்லை. அவர்களுடைய காலத்திலே பூர்ணமான பிரதான ஆசாரியரும் மத்தியஸ்தருமாக கிறிஸ்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஏற்படுத்தப்படவில்லை. தெய்வ பிள்ளையே, 5 விதமான ஊழியங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், இப்படிப்பட்ட 5 விதமான ஊழியங்கள் அவர்களுடைய காலத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து வந்த ஜனங்களை பூர்ணப்படுத்தும்படியாக அப்படிப்பட்ட ஊழியங்கள் அவர்களுக்கு காணப்படவில்லை. அப்படியானால் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள்! அல்லேலூயா! தேவன் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்கள். எவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் தம்முடைய மனதிலே வைத்து அதை இயேசு கிறிஸ்து மூலமாக புதிய ஏற்பாட்டு சபையிலே நிறைவேற்றி வருகிறார். ஆகவேதான் நாம் பூர்ண சத்தியத்தை குறித்து பேசுகிறோம், பூர்ணமான உபதேசத்தை குறித்து போதிக்கிறோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட உபதேசங்களும் இப்படிப்பட்ட சத்திய போதனைகளும் தான் ஒரு மனிதனை பூர்ண பரிசுத்தவானாக உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு ஜீவிக்க வைக்கக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த அப்போஸ்தல உபதேசம்தான் உங்களை பூர்ணப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். இந்த அப்போஸ்தல உபதேசம்தான் உங்களை கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியதாய் இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை அடையும்படியாக எப்படிப்பட்ட சத்தியங்களை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை அறியாமல் ஜீவிப்போமே ஆனால் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதவர்களாக காணப்படுவோம். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை என்றால் நமக்கே ஒரு எண்ணம் உண்டாகும், நான் உலக பிரகாரமா ஜீவித்தா என்ன, நான் கொஞ்சம் ஆடம்பரமா ஜீவித்தா என்ன, அப்படின்ற எண்ணம் எல்லாம் உண்டாயிரும். ஆனா ஒரு மனிதனுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நான் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவானாக அழியாமையுள்ள சரீரத்தோடு, மகிமையுள்ள சரீரத்தோடு, பலமுள்ள சரீரத்தோடு, ஆவிக்குரிய சரீரத்தோடு நான் எழுப்பப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு மனிதன் ஜீவிக்க வேண்டுமானால் அந்த மனிதனுடைய ஜீவியத்திலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே தெய்வ பிள்ளையே, தேவன் நம்முடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டாயிருக்க வேண்டும், அதற்கேற்ற பூர்ண ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தேவனுடைய சபையையும் ஊழியர்களையும் தெய்வ பிள்ளையே ஆவியின் பிரமாணங்களையும் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இன்றைக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவானுக்காகவும் பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் அந்த 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு வருவோம். அந்த ஒரு வசனத்தையும் வாசித்து முடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்
16ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே நாம் படிக்கிறோம், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப அங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் சிந்திக்கும் போதுதான் ஏற்கனவே தேவன் நமக்கு வெளிப்படுத்தின அந்த 2 அனுபவங்கள் அவர்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்கும். முதல் அனுபவம் என்ன? அவர்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பார்கள். 2வது அனுபவம் என்ன? கரைதிரை முதலானவை ஒன்றும் இல்லாத பழுதற்ற மாசற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட பூர்ண பரிசுத்தவான்களாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நாளிலே பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக அழிவில்லாத சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள். ஆனால் சமீபத்தில் ஒரு வசனம் படித்தேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கேயும் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த கிறிஸ்துவுக்குள் என்று நான் வாசித்த போது அங்கே குழந்தைகள் என்று சொல்லப்பட்டிருந்தது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்று சொல்வது கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதும், கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம் இருப்பதும், அவர் எங்கே இருக்கிறாரோ நாமும் அவரோடு இருப்பதும், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்பதும், அவருக்கு உள்ளதை நாமும் பகிர்ந்து கொண்டு ஜீவிக்கிற ஜீவியம்தான் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய வாழ்க்கையாய் இருக்கிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்று சொல்வது கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருக்கிறீர்களா? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்களும் இருக்கிறீர்களா? அவருக்குள்ளதை நீங்கள் பகிர்ந்து கொண்டு ஜீவித்து வருகிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படின்னா இப்படிப்பட்ட குணாதிசயம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிறிஸ்துவிலே தேறினவர்கள் அல்ல, கிறிஸ்துவிலே குழந்தைகள். அப்ப கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடையாதவர்கள், கிறிஸ்துவிலே பரிபூர்ணப்படாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக தான் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஜீவியத்தில் என்ன இருக்குமா? பொறாமை இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், பேதங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட மாம்ச சுபாவங்களோடு ஜீவிப்பாங்க. இப்படி கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருப்பவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே அழிவில்லாத சரீரத்தோடு எழுப்பப்பட முடியாது. ஆகவே இந்த நாளிலே தியானித்து பாருங்கள். இன்றைக்கும் உங்கள் ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கக்கூடிய அனுபவத்தோடு காணப்படுகிறதா, அல்லது கிறிஸ்து இயேசுவிலே தேறினவர்களாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்த பூர்ண ஜீவியம் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாளிலே ஒரு ஜெபத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தாவே, இனிமேலும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாயிராமல் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாயிருக்க பூர்ண புருஷர்களாக காணப்பட கிருபை தாரும் என்கிற ஒரு ஜெபத்தோடு கடந்து செல்லுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாம்ச பிரகாரமான வாழ்க்கையாயிராமல்
ஆவியின் பிரமாணத்தின்படி நடத்தப்பட்ட வாழ்க்கையாயிருக்கும். உங்கள் ஜீவியத்திலே பொறாமை இருக்காது, உங்கள் ஜீவியத்திலே வாக்குவாதங்கள் இருக்காது, உங்கள் ஜீவியத்திலே பேதங்கள் இருக்காது. உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவை காண்பார்கள். உங்களுக்குள்ளே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டாயிருக்கும். உங்கள் ஜீவியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளிலே நீங்கள் உயிரோடு ஜீவித்து கொண்டிருப்பீர்களானால் மறுரூபமாக்கப்பட்டு அழிவில்லாத ஆவிக்குரிய சரீரத்தோடு பறந்து உயர்வீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாக பூர்ண புருஷர்களாக ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதமாக நீங்கள் மரித்திருப்பீர்களானாலும் அவருடைய எக்கால சத்தம், ஆரவார சத்தம், தெய்வ பிள்ளையே, பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும்போது உங்கள் சரீரமானது உயிர்ப்பிக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழிவில்லாத சரீரத்தோடு விண்ணின் சாயலோடு சந்திக்க ஏதுவாய் இருக்கும். நம்முடைய கண்களை மூடுவோம். இந்த வேளையிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, எங்கள் ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. எங்கள் ஜீவியம் கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கக்கூடிய கர்த்தாவே பூர்ண வளர்ச்சி அடைந்த பூர்ண புருஷராக்கப்பட்ட நிலவரத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நமக்காக பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக நமக்காக நியமித்திருக்கிறார். ஒரு தேவன் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு நமக்கு ஒரு லெக்கு உண்டு. ஒரு அழிவில்லாதவர்களாக எழுப்பப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு லெக்கோடு, அந்த ஒரு நல்ல நிச்சயத்தோடு நாம் இந்த ஓட்ட பந்தய சாலையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்து வருகிறோம். ஒரு தலபலவரதவதிலவே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். உங்களுக்கு வாடாத மாசற்ற அழியாத சுதந்திரம் உண்டு. ஒரு தலபலவர் உங்களுக்கு நீதியின் கிரீடமும் உண்டு. ஒரு தலபலவரதவதில் ரபகலவரதவதிலவரதவதில் ரபகலவரதவதிலவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கர்த்தரன் பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மனப்பூரண மாயண்ணி, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ, பாவமனங்களோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு, பாவக்கேட்டை கூறு, ராப்போசன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம், சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம்
தன்னில் மனம் வைத்து அந்நியன் ஆகாதே கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே இருதயம் சுத்த திடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தர் நம்மை பரிசுத்த பந்தியிலே சேர பண்ணின தயவுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா.